வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 86 ஆண்டுகால வரலாற்று பெருமையுடன் புதிய பொலிவு. லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளியின் புதிய கட்டுமான பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கின. சிரம்பான் லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளியின் புதிய கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று காலையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே மற்றும் துணை கல்வி அமைச்சர் ஓங்கா ஓ ஆகியோர் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தனர். இந்த விழாவில் நெகிரி செம்பிலான் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். MVV சிட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார இந்திய சமூகத்தின் கல்வி தரத்தை உயர்த்துவதில் மாநில அரசு கொண்டுள்ள தீவிர அக்கறையையும் ஆதரவையும் அவர் தனது வருகையின் மூலம் முன்னிலைப்படுத்தினார். சுமார் 9 மில்லியன் ரிங்கிட் மதிப்பீட்டில் அமையவிருக்கும் இந்த நவீன பள்ளி வளாகத்திற்கு மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ் நிறுவனம் 50 விழுக்காடு நிதியுதவி வழங்கியுள்ளது. மீதமுள்ள தொகை பள்ளி வாரியம் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மூலம் திரட்டப்பட்டுள்ளது. அடுத்த 12 மாதங்களில் கட்டி முடிக்கப்படவுள்ள இந்த புதிய வளாகத்தில் 12 வகுப்பறைகள், அறிவியல் கணினி அறைகள், மழலையர் பள்ளி மற்றும் விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட அதிநவீன வசதிகள் இடம்பெறவுள்ளன. இந்நிகழ்வில் ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாஹ் கிச்சின், மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ஸ் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் கெல்வின் லீ, இணை தலைமை நிர்வாக அதிகாரி தான்ஜி சி, NS கார்ப்பரேஷன் தலைமை நிர்வாக அதிகாரி டத்து நூர் அசார் மூசா, மாநில கல்வி இயக்குநர் கலிடா பின்தி அஜி ஒமார் மற்றும் பள்ளி வாரிய தலைவர் நவஜீவன் ராமசாமி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். 86 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளியின் இந்த கட்டுமானத்திற்கு நிதி திரட்டுவதில் சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினரும் போக்குவரத்து அமைச்சரான ஆந்தனி லோக்கின் பங்களிப்பு இன்றியமையாததாகும் என்று கட்டுமான பணியை முன்னெடுத்துள்ள நெகிரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் தெரிவித்தார். ஆந்தனி லோக் அவர்களுடைய முயற்சியில் மேலும் 20 லட்சம் வெள்ளி கிடைக்கப்பட்டது. ஆக இன்றைய சூழ்நிலை இந்த பள்ளி கட்டுவதற்கான மொத்த தொகையான ரிங்கிட் மலேசியா 9 மில்லியனும் நம்மிடம் இருக்கின்றது. சோ அடுத்த கட்டமாக இன்றைக்கு நம்முடைய கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே மற்றும் ஒங்காவோ துணை கல்வி அமைச்சர் நேரடியாக இந்த பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான இந்த இடத்திற்கு வந்து நம்முடைய அடித்தளம் மீடும் விழாவையும் இன்றைக்கு நம்ம வெற்றிகரமாக செய்திருக்கின்றோம். ஆக சற்று நேரத்துக்கு முன்பு நான் குறிப்பிட்டது போல ஒரு அடித்தளமிடும் விழா செய்ய வேண்டும் என்றால் அதற்கான அனைத்து அனுமதிகளும் நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த லாபு 4 தோட்ட தமிழ் பள்ளியை பொறுத்தவரை 6 ஏக்கர் நிலம் நமக்கு கிடைத்துவிட்டது. பள்ளி கட்டுமானம் கட்டுவதற்கான அனைத்து அனுமதிகளும் நமக்கு கிடைத்துவிட்டது. அதற்கும் மேலாக இந்த கட்டுமானத்தை இந்த 12 வகுப்பறைகள் கொண்ட இந்த பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்கான ரிங்கிட் மலேசியா 9 மில்லியனும் நம்மிடம் இருக்கின்றது. இதெல்லாம் இருந்த பிறகுதான் இன்றைக்கு நாம் இந்த அடித்தளமிடும் விழாவை நம்ம இன்றைக்கு செய்திருக்கின்றோம். சில பள்ளிக்கூடங்கள் இதற்கு முன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நிதி கிடையாது, நிலம் கிடையாது, அனுமதி கிடையாது, ஆனால் கிரவுண்ட் பிரேக்கிங் அல்லது அடிக்கல் நாட்டு விழாவை செய்து விடுவார்கள். அதே போன்ற ஒரு ஏமாற்றங்களை மறுபடியும் இந்த சமுதாயம் எதிர்நோக்க கூடாது என்ற அந்த ஒரு சிந்தனையில் தான் இன்றைக்கு அனைத்து அனுமதிகளும் பெற்ற பிறகுதான் LPS மூலமாக இந்த நிகழ்வை நாம் செய்ய வேண்டும் என்ற முயற்சி எடுத்து இன்றைக்கு அனைத்தையும் நாம் சாதித்திருக்கின்றோம். ஆகவே எதிர்காலத்தில் ஏறக்குறைய ஒரு 400 to 500 மாணவர்கள் பயிலுகின்ற வசதிகள் கொண்ட ஒரு பள்ளிக்கூடமாக நம்முடைய இந்த லாபு 4 தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். தற்போது சுமார் 20 மாணவர்களுடன் இயங்கும் இப்பள்ளி MVV சிட்டி நகரம் மேம்பாடு காணும் போது அதிகமான இந்திய மாணவர்கள் பயின்று பயன்பெறும் ஒரு முக்கிய கல்விக்கூடமாக மாறும் என அருள்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். கல்வி உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதும் வளர்ந்து வரும் சமூகங்களுக்கு ஏற்ப கற்றல் வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதும் தற்போதைய காலகட்டத்தின் முக்கிய தேவையாகும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடே தெரிவித்துள்ளார். சிரம்பான் MVV சிட்டி நகர பகுதியில் அமையவிருக்கும் புதிய லாபு தோட்டம் பிரிவு 4 தமிழ் பள்ளியின் பிரம்மாண்ட அடிக்கல் நாட்டு விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். வருங்கால தலைமுறையினருக்கு மிகவும் சாதகமான, உள்ளடக்கிய மற்றும் எதிர்காலத்திற்கு ஏற்ற ஒரு சிறந்த கற்றல் சூழலை உருவாக்குவதில் அரசாங்கம், கல்வித்துறை சார்ந்தவர்கள் மற்றும் தனியார் துறையினரின் கூட்டு முயற்சிகள் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த புதிய பள்ளி திட்டம் பிரதிபலிக்கிறது என்று அமைச்சர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். Ini adalah success story yang saya perlu bawa ke mana-mana untuk menunjukkan bahawa komitmen yang ada di sini sangat-sangat baik.
Kita sedang bekerja keras juga untuk sebuah lagi SJKT di Sungai Bakap di Bung Tebal yang sekian lama tertangguh, tapi saya dimaklumkan minggu lepas bahawa akan siap dalam tempoh 52 minggu. கல்வி, பொருளாதார வளர்ச்சி மற்றும் தரமான வாழ்க்கை முறை ஆகியவை ஒன்றோடொன்று இணைந்து பயணிக்கும் ஒரு நிலையான சமூகத்தை உருவாக்குவதே இந்த ஒருங்கிணைந்த நகரத்தின் நீண்டகால தொலைநோக்கு திட்டமாகும் என்றும், அதற்கு இப்புதிய பள்ளி வளாகம் ஒரு மிக முக்கிய அடித்தளமாக அமையும் என்றும் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சிடேக் தனது உரையில் மேலும் தெரிவித்தார். தெற்கு தாய்லாந்தின் அமைதி பேச்சுவார்த்தைக்கான குழுவின் புதிய தலைவராக தனுட் சுவர்ணந்தா நியமிக்கப்பட்டிருப்பதை மலேசியா வரவேற்றுள்ளது. இதற்கான முழுமையான ஒத்துழைப்பை மலேசியா வழங்கும் என்று மலேசிய தற்காப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது கலிட் நோர்டின் இன்று உறுதிபட தெரிவித்தார். மலேசியாவுக்கு அதிகாரப்பூர்வ வருகை தந்துள்ள தாய்லாந்தின் புதிய தற்காப்பு அமைச்சர் லெப்டினன்ட் ஜெனரல் அடுல் புன்தாம் ஜாரன் இன்று கோலாலம்பூரில் டத்துஸ்ரீ முகமது கலிட் நோர்டின் அவர்களை நேரில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மலேசிய தற்காப்பு அமைச்சர், இரு நாடுகளும் எல்லை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தெற்கு தாய்லாந்தின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் முற்றிலும் தாய்லாந்தின் இறையாண்மைக்கு உட்பட்டது என்றும், மலேசியாவின் பங்கு அமைதி பேச்சுவார்த்தையை எளிதாக்குவது மட்டுமே என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மலேசியாவின் அமைதி பேச்சுவார்த்தைக்கான சிறப்பு உதவியாளர் டத்து ராபின் பசீர் தொடர்ந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பார் என்றும் மலேசிய தற்காப்பு அமைச்சர் மேலும் விவரித்தார். மலாக்கா மாநில பாரிசான் நேஷனல் தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்திலிருந்து முற்றிலும் வெளியேறவும், தங்களது அனைத்து பதவிகளையும் உடனடியாக ராஜினாமா செய்யவும் மலாக்கா மாநில ஜாசேகா ஒரு மிகப்பெரிய அதிரடி முடிவை எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மலாக்கா மாநில சட்டமன்றத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் முறையை அறிமுகப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவே ஜாசேகா இந்த கடுமையான முடிவை எடுத்துள்ளது. இன்று மதியம் இந்த சட்ட திருத்தம் மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஜாசேகா பிரதிநிதிகள் மலாக்கா சட்டமன்ற வளாகத்திலேயே இந்த அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் மலாக்கா மாநில அரசாங்கத்தில் தற்போதிருக்கும் ஒரு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவி, 2 துணை ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், ஒரு துணை சபாநாயகர் மற்றும் அனைத்து நகராண்மை கழக உறுப்பினர்கள், கிராம தலைவர்கள் என தங்களது அனைத்து பொறுப்புகளையும் ஜாசேகா துறக்க உள்ளது. இதன்படி மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அலெக்சியா, துணை ஆட்சிக்குழு உறுப்பினர்களான லோ சிலியோங், லெங் சாவ்யன் மற்றும் துணை சபாநாயகர் கக் சி இ ஆகியோர் மாநில அரசில் தங்களது நிர்வாக பதவிகளை ராஜினாமா செய்கின்றனர். இந்த அதிரடி ராஜினாமா முடிவு குறித்து மலாக்கா மாநில ஜாசேகா தலைவர் ஹூ போய்தியாங் நேற்று இரவு கட்சியின் மத்திய செயற்குழுவிற்கு விரிவான விளக்கம் அளித்து அவர்களின் முழுமையான ஆதரவையும் பெற்றுள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தகவல் அறியும் உரிமை தொடர்பான சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தின் சிறப்பு குழுவின் மறு ஆய்வுக்கு உட்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த மசோதாவில் உள்ள சில அம்சங்கள் குறித்து சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுநல ஆர்வலர்கள் எழுப்பிய கவலைகளை தொடர்ந்து அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த மசோதா மிகவும் கட்டுப்பாடுகள் நிறைந்ததாக இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது அது நாடாளுமன்றத்தின் நிலைத்த ஆணை 81(1) கீழ் சிறப்பு குழுவின் விசாரணைக்கு விடப்பட்டுள்ளது. இது மிகவும் வெளிப்படையான மற்றும் உள்ளடக்கிய மறு ஆய்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தின் இந்த முடிவை சட்டப்பிரிவு 19 மற்றும் ஊழல் தடுப்பு மையமான C4 சென்டர் போன்ற அமைப்புகள் வரவேற்றுள்ளன. மசோதாவின் சட்டக்கூறுகள் குறித்து விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்பதே சமூக ஆய்வாளர்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. பெர்சத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் டத்து துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் அவர்களுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வன்ஜான் 10 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான அவதூறு வழக்கை ஷாலாம் சிவில் உயர் நீதிமன்றத்தில் நேற்று அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்துள்ளார். தமக்கு எதிராக துன் ஃபைசால் முன்வைத்த கருத்துகள் தமக்கும் தமது அரசியல் நற்பெயருக்கும் பெரும் களங்கத்தை ஏற்படுத்தியதாக இந்த நீதிமன்ற வழக்கில் வான் சைஃபுல் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இணைய ஊடகத்தில் வெளியான ஒரு விவாத நிகழ்ச்சியில் தமக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று தெளிவுபடுத்திய வான் சைஃபுல், சட்டப்பூர்வமான ஆதாரங்கள் இன்றி இத்தகைய கடுமையான அவதூறுகளை பரப்புவது பொறுப்பற்ற செயல் என்று தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு தொடர்பான முதல் கட்ட விசாரணைகளை வான் சைஃபுலின் சட்ட வல்லுநர்கள் ஷாலாம் சிவில் உயர் நீதிமன்றத்தில் தற்போது முன்னெடுத்து வருகின்றனர். பெர்சத்து கட்சியின் உள் விவகாரங்கள் மற்றும் வான் சைஃபுல் மற்றும் துன் ஃபைசால் இடையிலான அரசியல் கருத்து வேறுபாடுகள் உச்சகட்டத்தை எட்டியுள்ள சூழலில் இந்த நீதிமன்ற
அவதூறு வழக்கு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலை விபத்துகளில் உயிர் இழப்போரின் குடும்பத்தினருக்கும் கடுமையான காயங்களுக்கு உள்ளாவோருக்கும் குற்றவாளிகளிடம் இருந்து நஷ்ட ஈடு பெற்றுத்தரும் வகையில் 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தில் புதிய திருத்தங்களை மேற்கொள்ள போக்குவரத்து அமைச்சர் திட்டமிட்டுள்ளது. மக்களவையின் கேள்வி நேரத்தின் போது அமைச்சர் ஆந்தனி லோக் இன்று இதனை அறிவித்தார். இதன் மூலம் அபராதம் மற்றும் சிறை தண்டனையோடு சேர்த்து பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு பொருத்தமான இழப்பீட்டை வழங்க உத்தரவிடும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு வழங்கப்படும். மேலும் சட்டவிரோத சாலை பந்தயங்களை ஒடுக்க ஏற்கனவே புதிய சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் விபத்து நடப்பதற்கு முன்பாகவே பந்தயத்தில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் அமைச்சர் ஆந்தனி லோ வலியுறுத்தினார். பெரா அஸ்தியாவான் பகுதியில் சட்டவிரோதமாக பெருமளவிலான துப்பாக்கிகள் மற்றும் 6158 தோட்டாக்களை கைவசம் வைத்திருந்த 30 வயது லிங் புன் ஜூ என்ற வேலை இல்லாத ஆடவர் மீது ஸ்ரீமஞ்சோங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று 3 குற்றச்சாட்டுகள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டன. எனினும் நீதிபதி அசீசா அஹமட் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட இக்குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்து விசாரணை கோரியுள்ளார். கடந்த ஜூலை 1ஆம் தேதி இரவு 10 மணியளவில் சித்தியாவான் கம்போங் சீனாவில் உள்ள ஒரு மரக்குடிலில் 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கி மற்றும் 5 காற்று துப்பாக்கிகளை உரிமம் இன்றி வைத்திருந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஆயுத கட்டுப்பாடு மற்றும் கடுமையான குற்றங்களுக்கான சட்ட பிரிவுகளின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 14 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் குறைந்தது 6 பிரம்படிகளும் விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அரசு தரப்பு வழக்கறிஞர் நோர் ஷமிலா ஜலலுடின் இது பிணையில் வெளிவர முடியாத கடுமையான குற்றம் என்று வாதிட்டதை தொடர்ந்து நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்க மறுத்துவிட்டது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கைது செய்யப்பட்ட இந்த ஆடவர் தமக்கு ஆயுதங்களை சேகரிப்பதில் உள்ள பிரத்யேக ஆர்வம் காரணமாகவே இவற்றை சேமித்து வைத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 16வது நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் வேட்பாளர் பட்டியலை பிரதமரும் PKR தலைவருமான டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் இன்று செவ்வாய்க்கிழமை இரவு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க உள்ளார். கொலப்பில்லா டத்தாரன் மேலாங் பகுதியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இந்த அறிவிப்பு வெளியாகும் என நெகிரி செம்பிலான் PKR தலைவர் டத்தோசரி அமினுடின் ஹரூன் தெரிவித்துள்ளார். வேட்பாளர் பட்டியல் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டு தலைமையகத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அன்வார் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.